அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் மேய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமக. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனியச்ச ராகுவே கேதுவே நமக. இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அவர்களின் பொற்பாதம் தொட்டு வணங்கி இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள அனுமதித்த நவகிரக நாயகர்களுக்கும் என் குலதெய்வத்திற்கும் என்னுடைய கர்ணநாதனாக வழங்கக்கூடிய திரு செந்தூர் ஆண்டவருக்கும் நன்றி தெரிவித்து இன்னைக்கு அஸ்த நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். தாராபலன் வரிசையில அஸ்த நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரமாக வரக்கூடிய சாதகத்தாரையில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தோட மரம் தான் பராய் மரம். இந்த மரத்தை வழிபடுவதும் இதை ஆலயங்களில் வைத்து வணங்குவதும் இதன் இலைகளை நம்ம கூட வச்சிருப்பதும் தொழில் ஸ்தானங்களில் வைப்பதும் பூஜை அறையில் வைக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கும். பயன்படுத்தி பாருங்கள். குறிப்பாக 27 நட்சத்திரங்களும் 9 தாரையின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல சுபகிரகங்களோட தாரை வரும்போது சுபமான விஷயங்களை செய்யலாம். அசுபகிரகங்களோட தாரைகள் வரும்போது சுப விஷயங்களை விளக்குவது நல்லது. அந்த அமைப்புல பார்க்கும்போது ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் அப்படின்ற 3 நட்சத்திரங்கள் வரக்கூடிய அஸ்தம், திருவோணம், ரோகிணி இந்த 3 நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல அஸ்த நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு சுப விஷயங்களையும் முதலாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புல எதையும் செய்யாமல் இருப்பது நல்லது. ஏன்னா ஜென்மத்தாரையோட அதிபதி சூரியன், அவர் பாவர் என்பதால் அந்த ஜென்மத்தாரை நாம பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக நாம ரெகுலரா வேலைக்கு போவோம், தொழில் அமைப்புகளுக்கு போவோம், அதையெல்லாம் ரெகுலரா செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். புதுசாக செய்யக்கூடிய சுப விஷயங்களுக்கு நம்ம கண்டிப்பாக தாரைகளை பயன்படுத்துவது மிகவும் நல்லது, பயனுள்ளதாக இருக்கும். இது எனது அனுபவபூர்வமான உண்மை. பயன்படுத்தி பாருங்க. குறிப்பாக நம்மளோட நட்சத்திரத்துக்கு 2, 4, 6, 8, 9 வரக்கூடிய நட்சத்திரங்கள் நமக்கு சுப பலன்களை கொடுக்கும். அதுலயும் 6, 8 வரக்கூடிய நட்சத்திரங்கள் சாதகத்தாரையும் மைத்திரத்தாரையில் வரக்கூடிய அந்த 2 நட்சத்திரம் மிகப்பெரிய அமைப்புல பலன்களை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ அதை நீங்க அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். அது மாதிரி 3, 7, 5 வரக்கூடிய நட்சத்திர நாட்களில் எந்த ஒரு சுப விஷயங்களையும் பேசிக்கா நெடுந்தூர பயணங்கள் எந்த ஒரு சுப விஷயங்களையும் செய்ய வேணாம். அதுலயும் 3, 7 ரொம்ப கர்ண கடூரமாக இருக்கும். நீங்க விபத்துகள் நடந்து கண்டம் இந்த மாதிரி அமைப்புகள், ஏமாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது, சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நம்மளை அப்ளை பண்ணி பிரச்சனைகளை சந்திக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் அந்த நட்சத்திர நாட்கள்ல தான் நடந்திருக்கும். நீங்க வேணா அதை அப்ளை பண்ணி பாருங்க, தெரியும். அப்ப ஜென்ம நட்சத்திரம் ஆகாது. நமக்கு அடுத்து சம்பத்து தாரையாக வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை, அவிட்டம், மிருகசிருஷ்டம் வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு சுப விஷயங்களையும், நமக்கு சாதகமான விஷயங்களையும், அறிவு சார்ந்த விஷயங்களையும், புதன் சம்பந்தப்பட்ட வகை அமைப்பு உள்ள அத்தனை விஷயங்களையும் நாம் செய்யலாம். அதற்கு அடுத்தபடியாக விபத்து தாரை, இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா ராகு. அப்ப அஸ்த நட்சத்திரத்துக்கு 3, 12, 21 வரக்கூடிய சுவாதி, சதயம், திருவாதிரை வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல நெடுதூர பயணங்கள் தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு சுப விஷயங்களையும் தவிர்ப்பது நல்லது. தொழில் தொடங்குவது அமைப்புகள், வீடு கிரக பிரவேசம் பண்றது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது. நெடுதூர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அடுத்து ஷியமத்தாரை, இதோட அதிபதி யாருன்னு இயற்கை சுவரான குரு. அப்ப 4, 13, 22 வரக்கூடிய விசாகம், பூரட்டாதி, புனர்பூஷம் வரக்கூடிய நட்சத்திரங்கள்ல இடம் பொருள் வாங்கக்கூடியது, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது, தொழில் அமைப்புல தொடங்குறது, புதுசா எந்த ஒரு புதிய முயற்சிகளை செய்வது இந்த சேமத்தாரை நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக பிரத்யேகத்தாரை. இந்த பிரத்யேகத்தாரை ஆன்மீக வழிபாட்டுகளுக்கு மட்டுமே உபயோகப்படும். மற்ற விஷயங்களுக்கு இதை பயன்படுத்த முடியாது. குருமார்களோட ஆட்சி பெறுறது, மந்திர உபதேசம் பெறுறது, என்ன தீட்சை வாங்குறது, ஆன்மீக பயணம் செய்வது, ஆன்மீக வழிபாடு செய்வது, குலதெய்வ வழிபாடுகள் செய்வது, பரிகாரம் செய்வது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த பிரத்யேக தாரையில வரக்கூடிய கேதுவின் தாரையில வரக்கூடிய அனுசம், உத்திரட்டாதி, பூசம் வரக்கூடிய நட்சத்திர நாட்களில் செய்யலாம். ஆனால் சுப விஷயங்களுக்கு இது சாதகமானதாக இருக்காது. அடுத்து சாதக தாரையாக வரக்கூடியது இது சந்திரன். இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சந்திரன். 6, 15, 24 வரக்கூடிய கேட்டை, ரேவதி, ஆயில்யம் வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல சுப விஷயங்களை செய்யலாம். சாதகமான விஷயங்கள் நமக்கு எதுக்கு நடக்கணும் அப்படின்னா இந்த சாதக தாரைகள் நடக்கும், நடந்திருக்கு. அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் அதோட அருமை புரியும். நீங்கள் பயன்படுத்தி
வளம் பெறணும் அப்படின்றக்காகத்தான் தனித்தனி நட்சத்திரங்களுக்காக இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அடுத்து வதை நட்சத்திரம், இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா வதைத்தாரை, இதோட அதிபதி சனி பகவான். 7, 16, 25 வரக்கூடிய மூலம், அஸ்தம், மகம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு சுப விஷயங்களும் செய்யாமல் இருப்பது நல்ல அமைப்பாக நமக்கு இருக்கும். வதைத்தாரை என்ற அமைப்பில் எதிலும் தடை தாமதங்களை கொடுக்கறதுல சனி முக்கிய பங்கு வகிப்பார். அப்படின்ற அமைப்புல இந்த வதைத்தாரையை சுப விஷயங்களுக்கு பயன்படுத்த வேண்டாம். அடுத்து அதிமைத்திரைய தாரை, இது மைத்திரை தாரையில் வரக்கூடிய இயற்கை சுவரான சுக்கிரனுடன் தாரை. 8, 17, 26 வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூராடம், பரணி, பூரம் இந்த 3 நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல சுக்கிரனின் காரகத்துவங்களான சொகுசான வீடு, காரு, பங்களா, அறிவு சார்ந்த விஷயங்கள், நமக்கு சொகுசான அமைப்புகள் என்னென்ன வேணும், நமக்கு காரியமாகணும் அப்படின்ற அமைப்புகள்லாம் இந்த நட்சத்திர அமைப்புகளை செய்யலாம். திருமண அமைப்புகள் செய்யலாம். நிச்சயதார்த்தம், காதணி விழா, பூப்பு நன்னீராட்டு விழா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சுப விஷயங்கள் நம்ம வீட்டுக்கு செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த நட்சத்திரவார்கள். குழந்தைகளை தொட்டில் விடுறது, அன்னதானம் கொடுக்கறது, குழந்தைகளுக்கு முதலாக அன்னம் பண்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த மைத்திரை தாரையில பயன்படுத்தலாம். அடுத்து அதிமைத்திரை தாரை அப்படின்ற அமைப்புல 9, 18, 27 வரக்கூடிய நட்சத்திரங்கள். இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா பூமிக்காரகன் செவ்வாய். உத்தரம், உத்திராடம், கிருத்திகை வரக்கூடிய நட்சத்திரத்துல சாந்தி முகூர்த்தம் வைக்கலாம். சுபபோகங்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள், தாம்பத்தியம், கர்ப்பதானம், கிரகப்பிரவேசம், பூமி மனை வாங்கக்கூடிய அமைப்பு, பத்திரப்பதிவு பண்றது, வீடுகளை பிரிச்சு சொத்துக்களை பிரிச்சு வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பூமிக்காரனோட செவ்வாயோட தாரையில செய்யலாம். இது ஒரு டேட்டா பேஸ் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஏதேனும் ஒரு புதிய முயற்சிகளை செய்யலாம், புதுசா ஒரு வேலை வாய்ப்புக்கு போறோம், ஒரு இன்டர்வியூ போறோம் அப்படின்ற அமைப்புகள்லாம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் நமக்கு சாதகமான நட்சத்திர நாட்கள்ல போகும்போது நல்ல பலன்களை கொடுக்குது. நம்மளோட சேனலை புதுசா பார்க்குறவங்களா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜோதிடம் பார்க்க விருப்பம் உள்ளவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் அதிலே இருக்கும். 9500634634 என்ற எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை. நன்றி, வணக்கம்.